ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு கொடுக்குறதுக்கு முன்னாலேயோ இல்லை போகியத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாலேயோ அதுக்கு முறையான ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிக்கணும் அவங்க. நான் ஒரு ஹவுஸ் ஓனருங்க. நான் எங்கிட்ட வாடகைக்கு போகியத்துக்கும் வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா நாங்கள் சொந்த யூஸுக்காக அவங்கள காலி பண்ண சொல்லிட்டேங்க. சொல்லியும் கூட இந்த போகியத்துக்கு வந்து ஆல்ரெடி டைமும் முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு காலி பண்ணாமல் அவங்க வந்து வேறு வீடு பார்க்காம இருக்காங்க. வாடகைக்கு இருக்கவங்க சரியாக வாடகையே கொடுக்கறதில்ல. இதுக்கு சட்ட ரீதி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார்? பெரும்பாலான வீட்டு உரிமையாளர்கள் வந்து சந்திக்கின்ற பிரச்சனை தான் இது. ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு கொடுக்குறதுக்கு முன்னாலேயோ இல்லை போகியத்துக்கு கொடுக்குறதுக்கு முன்னாலேயோ அதுக்கு முறையான ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணிக்கணும் அவங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் தேவையான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். எப்போ இருந்து எது வரைக்கும் இருக்கிற அந்த கால வரையறையும் அதில் இருக்கணும். ரெண்டாவது, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெண்டையும் அவங்க ஃபாலோ பண்ணி, மூணாவது, இப்போ மந்த்லி ரெண்டல் வாங்குறாங்கன்னா அதுக்கான ரசீதுகளை அந்தந்த மாதம் முறையாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து நீதிமன்றத்தை நாடி நம்ம எவிக்ஷன் பெட்டிஷன் போட்டு அவங்கள வந்து வெளியேற்றலாம். ஸோ இந்த பிரச்சனைக்காக நீங்கள் காவல் நிலையம் போனீங்கன்னா சிவில் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்க மாட்டாங்க.